பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த 2வது மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கும் நல்லவராக இருந்தார், எனக்கும் நல்லவராக இருந்தார், நம் எல்லாருக்கும் நல்லவராக இருந்தார். அந்த நல்லவர் நேற்றும் நல்லவர், இன்றைக்கும் நல்லவர், நாளைக்கும் நல்லவர். ஆமென். நேரத்திலும் ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள், பெரியவைகள். எப்போ பார்த்தாலும் ஆச்சரியமானவைகள், பெரியவைகள் ஏன் இப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை தான் பேசணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர், நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். சரி, நம்ம எப்படிலாம் நம்ம அவரை நம்ம பார்க்குறோமோ, எப்படியெல்லாம் நம்ம அவரை நம்ம ஆராதிக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். பேச 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 அதனுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். நீங்கள் பெரியவர் அப்படின்னு பார்க்குறதோட இல்லாமல் பெரியவர்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரியவர் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. அதான் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு அதான் அர்த்தம். ஆமென். நம்ம பெரியவரை பார்த்துட்டு சின்னதாக பேசிட்டு பெருசை எதிர்பார்க்கக்கூடாது. பெருசையே பேசுங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை தான் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல வார்த்தை அதுதான், நல்வாழ்வு ஆரம்பம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆமென். ஞாபகம் மறந்துடக்கூடாது. நல்வாழ்வு ஆரம்பமாகிறது. அது ஆரம்பிச்சிருச்சு. நான் நம்புகிறேன். அந்த நல்வாழ்வை நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நான் பார்க்க தான் போகிறேன். நீங்களும் வந்து பார்க்க தான் போகிறீங்க. உங்களுக்கு எதுவும் டெஸ்டிமனிஸ் இருக்குமானால் நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் தேவநாமம் மகிமைப்படும்படியாக அதை நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லலாம். அதுக்காகத்தான் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலையும் அந்த நல்வாழ்வை பற்றியே தான் நம்ம பேச போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பேச போகிறது எதை பற்றி? நல்வாழ்வை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த 2வது மாதத்துலேயும் நமக்கு நல்வாழ்வு உண்டு. நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். மீதமுள்ள நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடுவிலே அசைவாடுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி நாம் போற்றிடுவோம் என்கிறதான பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். பாடுவோம். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும்,
கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இடம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல பாடலை நாம் பாடினோம். இது ஒரு நல்ல அருமையான ஒரு பழைய பாடல். நம்முடைய காலடிகள் வலுவாமல் இடராமல் வேடன் விரித்த கண்ணியில, வலைகளில, கயிறுகளில, படுகுழியில சிக்கிக்கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் விழுந்து விடாமல் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கினது. ஆமென். அல்லேலூயா. இந்த கடந்த மாதத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. ஆனால்
பின் தொடருவேன் என்று சொல்லி வந்த நிறைய காரியங்களை ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருக்குறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னும் ஒருவேளை நீங்கள் அதை பின் தொடரதான் செய்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதத்தில் அதை கட் பண்ணுவார். கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அரண்களை எல்லாம் கர்த்தர் உடைத்தெறிவாராக. அவைகளெல்லாம் உடைத்தெறியப்படும் பொழுது தேவன் நமக்குள்ள விதைக்கிற விதையானது அது விதைக்கப்பட்டு அது ஜீவன் பெற்று அது உயிர் தெழுந்து அது வளர்ந்து அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் அது மாறுவது போல அது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. சொல்லுவோம், எங்கள் காலடிகள் வலுவிடாமல் எங்கள் நடைகளை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தும். போன மாதத்தில் ஸ்திரப்படுத்தினார், இந்த மாதத்திலும் ஸ்திரப்படுத்துவார், இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சத்தம் வர மாட்டேது. நம்புறீங்களா? ஆமென். அப்போ நம்ம அதை நம்பும்போது, அதை பேசும்போது அதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு சொல்லுங்க நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உங்க அன்பினால் இன்று அலங்கரியும். ஆமென். பாடலாமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான தெய்வமே, பாடுங்க பாடுங்க. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு, சொல்லுங்க சொல்லுங்க. அடியோரை எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க மீண்டும் ஒரு விசை. ஆவியான எங்கள் அன்பு, நீங்க தான், நீங்க மட்டும்தான். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், உம் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு சொல்லுங்க. ஆவியான எங்கள் அன்பு, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு அனலாக்கும். உங்கள் அன்பினால், அன்பினால் இன்று அலங்கர். ஆமென். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு
தெய்வமே ஆமே, அடியோரை ஆட்கொண்டு ஹல்லேலூயா ஆமென். எங்க ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய ஆளுகையில் அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியானவரின் பரலோகத்தின் திட்டத்தின்படியே, விருப்பத்தின்படியே ஒவ்வொன்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சீரும் சிறப்புமாய் செம்மையுமாய் செய்து முடிக்க இன்றைக்கு நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. பாடுவலாமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லு, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம். ஆவி ஆத்மா சரீரத்தை தனி மனிதனாக, குடும்பமாக, சபையாக நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளே வெளிப்படும். இந்த வருடம் நல்வாழ்வு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்வாழ்வை தருகிறவர், நல்வாழ்வை நம்ம எதிர்பார்க்கிறோம், நல்வாழ்வு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நல்வாழ்வை தருகிறவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் தவறிவிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நல்வாழ்வு தருகிறவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, நல்வாழ்வை கொடுக்கிறவரிடத்தில், அதை நம்மிடத்தில் பெருகச் செய்கிறவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்மை அவருடைய வருகை வரைக்கும் நம்மை அந்த நல்வாழ்வுக்குள்ளேயே கொண்டு போக அவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என் ஆவி, சொல்லுங்க, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், இதுல எல்லாமே அடங்கிருச்சு. ஆமென். அப்புறம் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நானும் என் வீடும், என் வீட்டார் அனைவரும், என் சபையும், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கர்த்தரின் ஆளுகைக்குள்ள வருகிறோம். இப்போ கர்த்தரின் ஆளுகைக்குள்ள வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ள வரும்போது, அவர் என்னெல்லாம் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு செய்வார். சில நேரங்களில் மனிதனுடைய திட்டங்களை, பிசாசின் திட்டங்களை நம்ம அறிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கர்த்தர் அறிஞ்சுக்கிறவார், அவருக்கு தெரியும். அப்போ சில நேரங்களில் நம்மளை தாமதிக்க சொல்லுவார், வெயிட் பண்ண சொல்லுவார். சில இடங்களில் நமக்கு தாமதங்கள் உண்டாகும். இந்த நேரத்தில் ஆண்டவர் அதை சொல்லுகிறதுனால நான் சொல்கிறேன், சில தாமதங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா, உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாருன்னா, வெயிட் பண்ண சொல்கிற இடத்துல, சொல்கிற சூழ்நிலைமையில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா டெவிலுக்கு ஒரு டைம் இருக்கும், தேவனுக்கு ஒரு டைம் இருக்கும். டெவிலுடைய டைமை தேவன் டெஸ்ட்ராய் பண்ணி தேவனுடைய டைமில் உங்களை கனெக்ட் பண்ணி உங்களை கொண்டு போவார். ஆமேன், சொல்லுங்க பாப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ மீண்டும் ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறவர், எங்கள் நினைவாய் இருக்கிறவர்,
ஹல்லேலூயா. எங்கள் மீது கரிசனை உள்ளவர், எங்கள் மீது ஆ, கிருபையை அளவில்லாமல் ஊற்றுகிறவர். இந்த நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று சொல்லுங்க சொல்லுங்க, அன்பினால் இன்று அலங்கரியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் மேக்கப் இல்லாமல் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி வெளியே போகிறதுக்கு விரும்பலை. ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஈவன் சர்ச்சுக்காக இருக்கட்டும், ஈவன் சர்ச்சை விட்டுருங்க, கடைக்காக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் போகிறதா இருந்தால் கூட நம்மளை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ தேவனுடையவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு உரியவர்கள், தேவனுக்காக வாழ்பவர்கள் தங்களை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் பொழுது எப்படி பண்ணணும்? வெல் ட்ரெஸ்டு. நான் சொல்கிறது வெறும் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக ட்ரெஸ்ட், க்ளீன், வித் என்ன சொல்லுது, ஒரு சென்ஸோட. அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குது? அலங்கரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திற்கு நம்மை காண்பிக்க வேண்டும். அதனால் உடனே எடுத்து சாயம் பூசிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறது மட்டும் கிடையாது. தேவனுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவினாலும் இதில் நம்ம அலங்கரிக்கப்படும் பொழுது வெளியில் எங்கே போகிறோமோ அங்கே நம்ம அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ பார்க்கும்போது நம்ம அழகாக தெரிவோம். இது அழியாத ஒரு மேக்கப். சொல்லுங்க, அழியாத ஒரு மேக்கப். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு இந்த அழியாத இந்த மேக்கப்பு, அந்த அனாயிண்டிங் என் மேலே இருக்கட்டும், அதை நான் போகிற இடத்துல அது வெளிப்படட்டும், பார்க்குறவங்களுக்கு அது தெரியட்டும், பார்க்குறவங்க அதை புரியட்டும், பார்க்குறவங்களுக்குள்ள அந்த அனாயிண்டிங் ஒர்க் பண்ணட்டும், அந்த டிவைன் கனெக்ஷன் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அந்த ஆவியானவர் உங்களை அலங்கரிப்பார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். சொல்லுங்களேன், அலங்கரிப்பார். என்னை அலங்கரிப்பார். ஆமென். பாடுவோம். அன்பினால் இன்று அலங்கரியும். வேற எதுல நான் அலங்கரிக்கணும்? அன்பினால் இன்று. இப்போ வரத்தினால் இன்று அலங்கரி. அப்புறம் கனியினால் இன்று. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு, சொல்லுங்கோ, அடியோரை ஆட்கொண்டு எங்களை, ஒரு ஆவியில ஒரு அனல் கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று. ஆமென். அதுக்காக நான் நகையை கழட்டிருங்கன்னு சொல்ல மாட்டேன். நகையை கழட்டணும்னு விரும்புகிறவங்க அது உங்கள் விருப்பம், சொந்த விருப்பம். ஆனால் நகையை கழட்டுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்ல ட்ரெஸ்லாம் உடுத்தக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். மேக்கப் போடக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இது எல்லாம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ, எவ்வளவு தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை காட்டிலும் தேவனுடைய அன்பு நமக்கு தேவை. அதனால் இன்றைக்கு நம்ம அலங்கரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை, தேவனுடைய தயவு தேவை, கிருபை தேவை, வரங்கள் தேவை, கனிகள் தேவை. இது இல்லாமல் அது இருந்து வேஸ்ட். அது இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இது நிச்சயமா கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank
தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார் தேவ பிரசன்னம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் பாடியிருக்கிறோம், வர்ஷிப் பண்ணியிருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்களை அது நிரப்பும், உங்களை வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ரொம்ப நேரம்ல கொஞ்ச நேரம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நல்வாழ்வு ஆரம்பம் என்று நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். எப்போ கேட்டோம்? நியூ இயர் சர்வீஸில் கேட்டோம். சரி. ஸோ இந்த நல்வாழ்வு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால், நல்வாழ்வுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், அல்லது நல்வாழ்விலே நாம் இருக்க வேண்டுமானால், நல்வாழ்வுக்குள்ளே நாம் நீந்த வேண்டுமானால், எப்படி நல்வாழ்வுக்குள்ள எப்படிதான் நீந்தணுமா? சொல்லுங்கள், எப்படியா நீந்தணுமா? ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் நல்வாழ்வு கிடையாது. நல்வாழ்வில் அப்படி ஸ்விம் பண்ணி இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கே எல்லாம் போகணும். அதே ஹல்லேலூயா. ஸோ நல்வாழ்வில் நம்ம நீந்தணும். அந்த நல்வாழ்வுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா, ப்ராஸ்பரிட்டி இருக்குது, சுகம் இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இப்போ என்னன்னா பெருக்கம் இருக்குது. என்ன இருக்குது? பெருக்கம். இப்போ இந்த நல்வாழ்வுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறதோட அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆசீர்வாதம் பெருகுது. எப்படி 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவன் என்ன பண்ணார்னா, அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். 5 அப்பம் 2 மீனுங்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங்கு. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பெருக பண்ணுறார். எப்பன்னா, தேவன் கையில் அந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கையில் போகும்போது, தேவன் அதை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் அதை ஸ்தோத்திரம் செய்யும்போது, அப்புறம் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை போடுற, இப்போ இதை பிட்டு நீ என்ன செய்யுங்க, எல்லா பந்தியில் இருக்கிற 50 பேருக்கு நீங்கள் கொடுங்கன்றாரு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆசீர்வாதம் பெருகுது. சொல்லுங்கள், மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நல்வாழ்வில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் 10 ரூபா எப்படியா மாறும்? 20 ருபீஸாக மாறும். 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 200. இது எப்படி சார் நடந்துச்சு? அது எனக்கு தெரியாது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறவர் மல்டிப்ளை பண்ண வைப்பார். ஸோ ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நல்வாழ்வுக்குள்ளே இது மட்டும் இல்லை, நான் சொன்னது கொஞ்சம் கிளிம்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறையா இருக்குது. ஒவ்வொரு மாதத்தில் நம்ம அதை தியானிப்போம். இப்போ அந்த நல்வாழ்வில் நம்ம ட்ராவல் பண்ணணும், நீந்தணும், வாழணும், ஜீவனோடு இருக்கணும்னா ஒன்றை மாத்திரம் நம்ம செய்யணும். அதை இந்த மாதத்தில் தேவன் நம்ம கற்றுத்தர்றாரு. சங்கீதம் 1:3 சரியா? அதில் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எதில்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நான் சொல்றதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா, இந்த நல்வாழ்வு எனக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணப்படணும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட. அந்த நீர்க்கால்கள் யாரு? அவர் தான் இயேசு. ஜீவ நீரூற்றாகிய இயேசுவில் நம்ம நாட்டப்படும் பொழுது, நிலைநிறுத்தப்படும் பொழுது, ஊன்றப்படும் பொழுது, கட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் உயருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் மல்டிப்ளை ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் பாசிட்டிவாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைமைகள் எல்லாம் நமக்கு நேர்மறையாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஜீவன் உண்டு, வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, கடன் இருக்காது. இனி கடன் இருக்காது, கடன் வாங்குகிற சூழ்நிலை நமக்கு வராது, வட்டிக்கு வாங்குகிற சூழ்நிலை நமக்கு வராது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லும்போது இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ நான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டவன், நான் ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவில் நாட்டப்பட்டவன்.
ஆமென். ஏன்னா அவர் எனக்காக சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. எனக்கு அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சதை இப்போ எனக்கு தந்து இந்த பூலோகத்தில் என்னைய வந்து சிலுவையில் இருக்கிற மேன்மையினால் நிரப்பி இந்த பூலோகத்தில் என்னை வந்து அழகு பார்க்க விரும்புகிறாரு. அதுக்கு தான் இந்த பூலோகம் இல்லைன்னு. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் என்ன மேன்மை, சிலுவையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அதை இந்த பூலோகத்தில் நீங்களும் நானும் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அந்த சிலுவையை சார்ந்து கொள்கிறார்களோ, சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதம் வேண்டும் என்று சிலுவையோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் தேவனுடைய வருகை வரும் மட்டுக்கும் நீங்கள் சிலுவையின் ஐக்கியத்தோடு, சிலுவையில் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் நாட்டப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் நல்வாழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் நல்வாழ்வை கெடுக்கிறதுக்கு எந்த குள்ள நரியும் உள்ளே வர முடியாது. உங்கள் நல்வாழ்வை தடுக்கிறதுக்கு எத்தனை கரங்கள் எழும்பி வந்தாலும் ஒரு கரமும் செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் வெற்றி பெற்ற ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய வாழ்வு எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. அப்போ இதை தடுக்க யார் முடியும்? யாராலையும் முடியாது. ஆமென், சொல்லிட்டீங்கல்ல, அப்போ முடியாது. இதெல்லாம் சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகமாக தான் இருக்கும். இதெல்லாம் நடக்காது பிரதர்னீங்கன்னா நடக்காது, நடக்கும்னு சொன்னீங்கன்னா நடக்கும். ஆமாம், அவன் சொல்கிறான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு. நான் சொல்கிறேன் சிலுவையில் இணைக்கப்பட்டாச்சுன்னா உங்களுக்கு வழி பிறந்துடும். ஆமென். தை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அதை பிடுங்கணும்னு நினச்சா அதை ஈஸியாக பிடுங்க முடியாது. ஏன்னா அதுக்கு எப்பயும் என்ன இருக்கும்? வாட்டர் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஜீவன் இருந்துக்கிட்டே இருக்கும். வறட்சியான காலங்களில், குளத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில், வாய்க்காலில் தண்ணி இல்லாத நேரத்தில், மழை இல்லாத நேரத்திலும் நீர்க்கால்களின் ஓரமாய் நம்ம நடப்பட்டுட்டோம்னா அதில் இருக்கிற ஜீவன் நீரூற்று எப்போதும் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்லுங்கள், எனக்கு என்னுடைய இலை வாடாது. சொல்லுங்கள், என்னுடைய இலை வாடாது, என்னுடைய நிறம் மாறாது. என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைமை வந்து என்னைய வந்து முடக்கி வைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கோன்னு நினச்சிட்டிங்கன்னா இணைக்கப்பட்டாச்சு. படலைன்னா நான் அதை சொல்லலை, ஏன்னா நெகட்டிவாக நம்ம பேசக்கூடாது. ஸோ நீங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க, எதிர்மறையாய் பேசாதீங்க, நேர்மறையாய் நீங்கள் பேசுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நல்வாழ்வு. உங்களுடைய எதிர்மறையான பேச்சினால் இதுவரைக்கும் உங்கள் நல்வாழ்வு தொடங்காமல் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் பேசுங்க, இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பெண்டிங் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ உங்களுக்கு தேவையானவைகள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து தருவாராக. ஆமென். ஒரு அருமையான ஒரு பாட்டு கூட இருக்குது தெரியுமா? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. சொல்லுங்க, எப்படியா? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்னை காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்னை காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. ஆக இப்போ நமக்கு எங்கிருந்து வருது ஜெயம்? பரத்திலிருந்து, சிலுவையிலிருந்து நமக்கு வெற்றி வருது. ஸோ சிலுவையோடு கனெக்ட் ஆகிருங்க, இயேசுவோடு, கிறிஸ்துவோடு கனெக்ட் ஆகிருங்க, அவருடைய வார்த்தையோடு கனெக்ட் ஆகிருங்க, ஊழியக்காரனோடு கனெக்ட் ஆகிருங்க, நல்ல தலைவர்களோடு கனெக்ட் ஆகிருங்க.
அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் நல்வாழ்வு ஆரம்பமாகும். உங்கள் நல்வாழ்வுக்காக சில நபரை தேவன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து இணைக்கிறாருன்னா துச்சமாக எண்ணாதிருங்கள். அந்த இணைப்பிலிருந்து விலகி போய் வேறு இடத்துல கனெக்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க. டூ பின் ப்ளக்கை வந்து 5 பின் ப்ளக்கை வந்து 2 பின்னில் நீங்கள் கொண்டு மாட்டணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. 5 பின் ப்ளக்கை சொல்லுங்கள் 5 பின்னில் தான் மாட்டணும். ஸோ தேவன் எதில் உங்களை இணைச்சி வச்சிருக்கிறாரோ அந்த இணைப்பில் நிலைத்திருங்கள். அந்த இணைப்பின் வழியாகத்தான் சிலுவையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம், அதுக்காக நீங்கள் வந்து அந்த இணைப்பை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது, அவரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஸோ பி கனெக்டட் வித் காட், பி கனெக்டட் வித் Lord's word, and be connected with your spiritual leaders, and be connected with your என்ன சொல்கிறது, உங்களுடைய ஊழியக்காரனை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பாருன்னா அவங்களோட நீங்கள் be connected with them, with the family. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. இப்போது அந்த கனெக்ஷன்லேருந்து, இப்போ சிலுவையில் இருக்கிற கனெக்ஷன்லேருந்து நான் விலகி போகணுன்னு நினச்சேன்னா சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன். ரைட்டா? அப்போ நான் இழக்க விரும்பலைன்னா நான் அதோடு நான் இணைக்கப்பட வேண்டும். இப்போ நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா யாரை கர்த்தர் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரோ நீங்கள் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகிருக்கணும். அதுலேருந்து நீங்கள் விலகி போகணும்னு நினச்சிங்கன்னா லாஸ் இஸ் யுவர்ஸ். ஆமேன், சிலுவைக்கு கிடையாது. ஸோ அதனால் மேன்மை பாராட்டுவதற்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ பி கனெக்டட், பி வைஸ் அண்ட் திங்க் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. மே காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் அதை பாருங்கள். ஒருவேளை அதை துச்சமாய் நினச்சி டிஸ்கனெக்ட் பண்ணி சம் டேமேஜஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா யூ ஜஸ்ட் கனெக்ட் வித் காட் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதுபடி செய்யுங்க. இட்ஸ் நாட் மை ஆர்டர், இது என்னுடைய வேர்டும் இல்லை, இட்ஸ் காட்ஸ் வில் அண்ட் விஷ். ஆமென், ஹல்லேலூயா. மே காட் பிளெஸ் யூ. இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்டிருக்கிறோம், அவரை துதிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம விதைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யாரையும் வந்து நான் கட்டாயப்படுத்தி நீங்கள் எனக்கு தான் காணிக்கை கொடுக்கணும் நான் கேட்கவே மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது. ஸோ இட்ஸ் விதைக்கிற நேரம். இட்ஸ் அ டைம் டு சோ. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு சொல்வாருன்னா இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் கனெக்டடாக இருங்க. தேவன் உங்களுக்கு சொல்வாரானால் இந்த மினிஸ்ட்ரியில் கனெக்டடாக இருந்து நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அல்லது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன், இட்ஸ் எ ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸ் டு சோ. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் அவர் பெரியவராக இருக்கிறார். ஸோ ஒரு சின்ன பாடலை மட்டும் நான் பாடுறேன், ஒரு கோரஸ். பரத்திலிருந்து ஜெயம் வரும், அதை நம்ம பாடி நம்ம அப்படியே நம்ம நிறைவு பண்ணுவோம். ஹல்லேலூயா. கீழே தெரிகிற அந்த நம்பர், அதை இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ மே காட் பிளெஸ் யூ. நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, சிலுவையில் அவர் நமக்கு எல்லாம் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதோடு மட்டும் நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. அதை பை ஆக்ஷன், எதில்? பை ஆக்ஷனில் நம்ம காட்டணும். ஸோ நீங்கள்லாம் வந்து ஒரு சபையில் நீங்கள் அங்கமாக இருப்பீர்கள், கனெக்டடாக இருப்பீங்க. இஃப் யூ ஆர் பிளெஸ்ட், ஐ மீன் இஃப் யூ ஆர் என்ன சொல்கிறது, தேவனால் நீங்கள் வந்து தொடப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவனால் நீங்கள் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால், it's a right time. ஆமென். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. சொல்லுங்க. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே
என்னை காத்திடுவார் என்றுமே. ஆமென். பிதாவாகிய தேவனே, இந்த நேரத்தில் உங்களுக்கு விதைச்ச இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. த மல்டிப்ளிகேஷன், பிளெஸிங்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நல்வாழ்வு ஆரம்பமாகட்டும். தீமைக்கு எல்லாம் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மே காட் பிளெஸ் யூ, மே காட் பிளெஸ் யூ. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.